ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி நாம் சௌபாக்கியவதி ட்ராமாவோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த சைக்கோ புருஷன் காலங்காத்தாலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு வந்து எப்போதும் போல் பொண்டாட்டி எழுப்பிட்டு இருக்கான். ரொம்பவே ஆசையாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவளும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. சரிம்மா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளு. நீ எது கேட்டாலும் உனக்கு இந்த நிமிஷமே வரும். கார் வேணுமா, பங்களா வேணுமா, டைமண்ட் வேணுமா, என்ன வேணுமோ கேளு. இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பொண்டாடிட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா அவ வந்து டக்குன்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோட அம்மா அப்பாவை பார்க்கணும், என்னோட ஃபேமிலி கிட்ட என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவனுக்கு சடனா மூட் ஆஃப் ஆகுது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம, ஓகேம்மா ஷுவர்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே அங்கே போகணும், அவங்கள வேணா இங்கே லஞ்சுக்கு வர சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்பதான் அவனோட உண்மையான சுயரூபம் வெளியே வருது. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ திமிரு இருந்தா நீ உன்னோட ஃபேமிலியை பார்க்க போவேன்னு சொல்லுவேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா நீ என்ன கேர் பண்ண மாட்டேன். உனக்கு உன் ஃபேமிலி தான் முக்கியமாக போயிடுச்சா? வரட்டும் வரட்டும், லஞ்சுக்கு தானே வராங்க, வரட்டும் வரட்டும், அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போய் ஆஃபீஸ்லேயும் இவன் வேலை பார்க்குற மாதிரி தெரியல. அங்கேயும் கேமரா மூலமாக இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். வீட்டில் என்ன நடக்குது, என்னெல்லாம் இவன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொண்டாட்டிக்கு கால் பண்ணுறான். ரொம்பவே நல்ல மூடில் இருக்கான் போல். ஐ லவ் யூன்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவளும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ சடனாக இந்த மாதிரி லஞ்சுக்கு எல்லோரும் வராங்களேங்க, ஆனால் திங்ஸ்லாம் நிறைய வாங்கணும், நான் வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே உனக்கு சடனாக கோவம் வந்துடுது. இப்போவும் நீ உன்னோட ஃபேமிலியை பற்றி தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ திங்ஸ் தானே வாங்கணும், பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டு போ, அங்கே கார் இருக்குது, டிரைவர் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். ஓகேங்க தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறா. இப்போ நீ வந்து திருந்தலைல்ல, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அவளும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அதே இடத்துக்கு இவனும் போய் தூரத்தில் நின்று அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னென்னலாம் திங்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு பில் பே பண்ண போகிறா. அப்போ சடனாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே தூரத்தில் இருந்து பேங்க்கு கால் பண்ணி என்னோட கார்டை வந்து நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ண சொல்கிறான். அது தெரியாமல் இவன் இங்கே கார்டில் பே பண்ணும்போது அது டிக்ளைன்னு வருது. திரும்ப செக் பண்ண சொல்கிறா. எத்தனை முறை செக் பண்ணாலும் சரி அது டிக்ளைன்னு தான் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோட கார்டையோ எடுத்துகிட்டு வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. மைண்ட் யூர் வேர்ட்ஸ், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்னோட புருஷனோட கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எவ்வளோ புரிய வச்சுட்டு இருக்கா. ஆனால் அவங்க புரிஞ்சுக்காம அவளை ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி விட்டுறாங்க. அப்போ ஹீரோ மாதிரி வந்து என்ட்ரி கொடுக்குறான். என்ன பேபி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இங்கே பாருங்க, இவங்க எல்லாரும் என்ன திருடின்னு சொல்கிறாங்க, நான் இந்த கார்டை வந்து வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறேன்னா இது உங்களோட கார்டு தானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது பேசிகிட்டு இருக்கா. நீ ஒரு நிமிஷம் இருமா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்டாட்டியை இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவள் யார் தெரியுமா, ராகவ் ஜிந்தலோட ஒய்ஃபு, என்னோட ஒய்ஃபு. அவள் நினச்சா இந்த நிமிஷமே இந்த சூப்பர் மார்க்கெட்டே அவள் கையில் இருக்கும், பக்ரியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சாரி சார், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் வந்து பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கிட்டு போங்க, திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பிச்சையாக போடுற, ஒன்றும் தேவையில்லடா போடா, நாங்கள் வேறு கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி போகும்போது பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணியே கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கு தாமா உன்னை நான் வெளியில் எங்கேயுமே போக சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுருக்கேன், பாத்தியா இந்த உலகம் எவ்வளோ மோசமானது அப்படின்னு. நீ நல்லவ தான், ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அடுத்த சீன்லேயே மாமியார் வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ தான் சமைக்கிறான். இவங்க சமைச்சு முடிக்கிறதுக்கும் அவங்க வந்து காலிங் பில் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. வந்ததுமே இவன் தான் வெல்கம் பண்ணுறான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வந்ததுமே என்னோட பேத்தி எங்கன்னு தான் கேட்குது. அதுக்கு அவன் பதில் சொல்லாமல் எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு டைனிங் டேபிளில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற போகிறான். அப்போவும் வந்து பாட்டி விடாமல் என்னோட பேத்தி எங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பாட்டி உங்கள் பேத்தி எங்கேயும் போகல, ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே அவள் தான் சமைச்சா பார்த்து உங்களுக்காக, ஸோ ரொம்பவே டயர்ட் ஆகிட்டா, அதனால தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்காகவும் சமைக்கிறதுக்காக கிச்சனில் நின்று பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஃப்ரிட்ஜிலேருந்து ஜூஸ் எடுத்து அதில் வந்து ஏதோ ஒரு டேப்லெட் போடுறான். அநேகமாக இது வந்து தூக்க மாத்திரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தூக்க மாத்திரையை போட்ட ஜூஸ் எடுத்துகிட்டு போய் பொண்டாடிட்ட கொடுக்குறான். அவள் வேணாங்கன்னு தான் சொல்கிறான். குடிமா, நீ காலையிலேருந்து எவ்வளோ வேலை பார்க்குற, ரொம்பவே டயர்டாக இருப்ப, இதை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசமாக கொடுக்குறான். சரி புருஷன் இவ்வளோ பாசமாக கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை வாங்கி குடிச்சிடுறா. கொடுத்தா அடுத்த செகண்டே பார்த்தா அவளுக்கு தூக்கமாக வருது போல். ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். என்னங்க இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு இப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ படுத்து ரெஸ்ட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தூங்க வச்சுட்டு போயிடுறான். இதுதான் நடந்திருக்கு. தன்னை விட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி அவளோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. அதனால தான் வேணும்னே தூங்க வச்சுட்டு இங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் முன்னாடியும். ஆனால் பாட்டிக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இவனை கண்டாலே பாட்டிக்கு பிடிக்காது. இவன் மேலே ஏதோ ஒரு தப்பு
தப்பு இருக்குது, மிஸ்டேக் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அதையும் மீறி பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பேத்தியை காணோம் அப்படிங்கவுமே பயந்து போயிடுச்சு. இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பாட்டி எதுக்கு போகுது அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். சரி பாட்டி நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை வேணாப்பா, நீ வந்து எல்லாருக்கும் பரிமாறு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மட்டுமே தனியாக வாஷ்ரூம் பக்கம் போகுது. வாஷ்ரூம் போகிற மாதிரியே அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணி பார்க்குது. அங்கே எங்கேயுமே இல்லை. கடைசியாக ஒரு ரூமில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஹீரோயினி படுத்து தூங்கிட்டு இருக்கு. அவளை பார்த்ததுமே சியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகுது பாட்டி. அப்போ சடனாக அங்கே வந்து பாட்டியோட கையை பிடிச்சி இழுத்துறான். என்ன பண்ணுறீங்க பாட்டி? சியா நல்லா தூங்கிட்டு இருக்கா அசந்து, அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா? வாங்க வெளியே போகலாம், வாங்க, வாஷ்ரூம் வேறு ரூமில் இருக்குது, இங்கே இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போகிறான். ஆனால் என்னோட பேத்திக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, அடுத்தவங்க ரூமில் பர்மிஷன் இல்லாமல் நுழையிறது தப்பு இல்லை, நாட்டி பாட்டி, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிடறான். திரும்பவும் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாட்டிக்கு இன்னுமே சந்தேகமாக தான் இருக்குது. இவனும் பாட்டியை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் என்ன தேர்ட் ஐ அப்படியே ஓப்பன் ஆகுதா? உன் பேத்திக்கு ஏதாவது நான் ஆகிடுமோன்னு அப்படியே துடிக்கிறியோ? நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, ஒன்றும் என்னோட பொண்டாட்டிக்கிட்ட நெருங்க விட மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நடந்துச்சு நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.